உடைக்கவே முடியாத கூட்டணி 3 தேர்தல்களாக தொடர்ந்துகிட்டு இருக்கிற கூட்டணி கொள்கை கூட்டணி. ஆமா, அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க திமுக தரப்புல. இன்னைக்கு அதுல இருந்து ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. ஆமா, தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியில இருந்து வெளியேறதாக அறிவிச்சிருக்காரு. கொள்கை அளவுல பார்த்தோம்னா பெருவாரியான கொள்கைகள் திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரே மாதிரிதான் இருக்குது. ஆனா 2 இடம், போன முறை ஒரு இடம் கொடுத்திருந்தாங்க, 2 இடம் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. அதையும் தாண்டி அது நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே சில கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாரு. ஏன்னா அவங்களோட தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ ஒரு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நம்ம இந்த கோரிக்கைகளுக்காக இருப்போம் அப்படின்னாவது அதாவது மக்களுக்கான கோரிக்கைகள் இதெல்லாம் செய்யணும்ட்டு. ஆமா, இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, தமிழீழத்துக்கான பொதுவாக்கெடுப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு சில கோரிக்கைகள் வச்சிருந்தாரு. நான் திமுக அதையுமே பரிசீலிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வருது, செய்திகள் தான் வருது. நீங்க பாத்துருந்தீங்கனாலே தெரியும், அவர் அறிவிக்கும் போது பின்னாடி இருந்து அவ்வளவு கிளாப்ஸ் ஆமா பறந்துச்சு. தவகவுடைய அந்த கட்சி அலுவலகத்தில் வாசல்ல வெடிலாம் போட்டு கொண்டாடி இருக்காங்க. ஆனா ஒரு மூத்த அமைச்சரோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே தலைகில இல்ல, அவங்க கொண்டாடினது சரிதாங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. துரைமுருகன் கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி வேல்முருகன் உங்க கூட்டுல இருந்து வெளியே போறாருன்னு அறிவிச்சிருக்காரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்படி பாக்குறேன் அப்படின்னு இருக்கா. வழக்கம் போல இது ஒரு தக் லைஃப் ரிப்ளை அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஆமா, வேல்முருகன் அதோட மட்டும் விடல, அமைச்சர்கள் இந்த கடந்த 5 ஆண்டுல நடந்த பல்வேறு விஷயங்கள்ல அமைச்சர்கள் என்னென்ன பண்ணாங்க, எவ்வளவு பணம் வாங்கினாங்க, எல்லாத்தையுமே நான் வெளியிடுவேன் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. ஆனா இவ்வளவு நாள் வெளியிட்டு இருக்கலாமே, வெளியிடாம இருந்துட்டாரு, கூட்டணியில இருந்தாலும் முடியலையா? ஆமா, அதிகாரிகள் பத்தி பேசுறது அப்படிங்கறத அவர் ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்காரு. சபாநாயகருக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட வாக்குவாதம் சட்டமன்றத்திலேயே நடக்கும் இருக்கு. அதிகாரிகள் பத்தியுமே அவர் எனக்கு தெரிஞ்சு 21 தேர்தல் கொஞ்சம் ஒரு வருஷத்திலேயே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதிகாரிகளோட ஆட்சி தான் நடக்குது அப்படிங்கறத நான் நேரடியாவுமே சொல்லியிருக்கேன் முதல்வர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருக்காரு.